ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மீச்சிமா மீப்போவா சமம் ஒன்று பார்ப்போம் வாங்க. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் மீப்போமா காண்க. மீப்போமானா மீச்சிமான்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சம் ஃபார்முலா வச்சு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதுவே 2 எண்களின் பெருக்கற்பலன் கொடுத்து அதோடைய மீப்போவா அல்லது மீச்சிமா கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்பவே ஈஸி. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு அந்த 2 எண்களின் மீச்சிமா இன்ட்டு மீப்போவா. இந்த 2 வேல்யூமே சமமாக இருக்கும். இதை நீங்கள் சமப்படுத்துனீங்கன்னா ஏதோ ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மீத 2ல் இதில் மீச்சிமா அல்லது மீப்போவா கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே நமக்கு மூணு எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு எப்படி பார்க்கலான்னு வாங்க. அதே தான் இங்கே என்னென்னா 3 எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 3 எண்களின் பெருக்கற்பலன் அதோடைய மதிப்பு எதற்கு சமம்னா, அவங்க ஒன்று மீச்சிமா கொடுத்துருப்பாங்க அல்லது மீப்போவா கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மீப்போவா நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க. அதோடைய அடுக்கில் எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அது -1 பெருக்கல் மீச்சிமா. இப்போது 3 எண்களின் பெருக்கற்பலன் நமக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க 1875. அதை இந்த பக்கம் போட்டுக்கலாம். மீப்போவா 5 5 அடுக்கு 3 - 1 2 இன்ட்டு மீச்சிமா. நமக்கு கேட்குறது மீச்சிமா தான். மீச்சிமாவை மட்டும் இந்த பக்கம் வச்சு 1875 வகுத்தல் 5 அடுக்கு 2 25. இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 75 வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Thank you friends.